அன்புக்குரிய சகோதரர்களே, சக்கராத்தை அழகாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அலா சக்கராத்தில் மௌத், அழகான மௌத்தை நசீபாக்குவாயாக, சக்கராத்தை லேசாக்கி வைப்பாயாக. மௌத் நடக்க வரும், ஆனா 3 விஷயம் தெரியாது. 3 விஷயம் யாருக்கும் தெரியாது. மௌத் வரும் என்பது நிச்சயம், ஆனா மௌத்தை பத்தி 3 விஷயத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். எங்க மௌத் வரும்? எங்க மௌத் வரும்? ஹஜ்ஜுக்கு போன மக்கள் யாரும் அங்க மௌத்தாக போகல. அவங்கள வழி அனுப்பி வச்சவங்க எல்லாரும் கையில சாமான் துண்டு கொடுத்து அனுப்பினாங்க. எனக்கு தொப்பி, எனக்கு காத்தர், எனக்கு டாய்ஸ், அப்பா ஹஜ்ஜுக்கு போய்த்து இருக்கிறார், எனக்கு விளையாட்டு சாமான், எனக்கு ஒரு பொம்மை என்று சொல்லி எல்லாரும் துண்டு கொடுத்து அனுப்பினாங்க. ஆனா அவங்க போனது ஹஜ்ஜுக்கல்ல, அவங்க போனது ஹஜ்ஜ முடிச்சு மௌத்தாக போனாங்க. அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா பயணமும் உலகத்துடைய பயணம் மட்டுமல்ல, சில கட்டங்கள்ல மௌத்தாகவிற்கும் போவீங்க. உங்களோட பயணத்தினுடைய நோக்கம் மௌத்தாக இருக்கேன், உங்களுக்கு தெரியாம இருக்கும். மௌத்து எங்க வரும் தெரியாது, யாருக்கு தெரியாது. மௌத்து எப்படி வரும் தெரியாது. தூபா, சுபசோபனம் உண்டாகட்டும் யாருக்கு? யாருடைய மௌத்து அல்லாஹ் விரும்பிய நிலையில வந்து விட்டதோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சுஜூதுல மௌத்து, குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்து, ஹலாலான சம்பாத்தியம் செஞ்சு கொண்டு ஒருத்தர் மௌத்தாகிறாரு. நீங்க தொழில் செய்றீங்க, ஞாபகம், இது மார்க்கம், இது ஹதீஸ். நீங்க தொழில் செய்ய வந்திருக்கிறீங்க, நீங்க யாவா தொழில் ஹலாலான வருமானம் தேடி வந்திருக்கிறீங்க. இந்த நிலையில உங்களுக்கு மௌத்து வந்தா நீங்க ஷஹீத், யா வச்சுக்கோங்க. ஹலாலான உணவை தேடி வந்த நிலையில மௌத்து வந்தா ஷஹாதத்து. யுத்தத்துக்கு போற மக்களை விடவும் ஹலாலான உணவை தேடி போற மக்களை குர்ஆன் முதன்மைப்படுத்தி இருக்கிறது. சூரத்து முஸம்மில்ல وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. குர்ஆன் முதன்மைப்படுத்தி இருக்கிறது. ஹலாலான உணவை தேடி போன நிலையில மௌத்து வந்தா ஷஹாதத்து. நல்ல மௌத் அல்லாஹ்ட்ட கேளுங்க, நிச்சயமாக மௌத்தாகுவோம். ஆனா எங்க மௌத்து வரும் தெரியாது, எப்படி மௌத்து வரும் தெரியாது. வேற என்ன? எப்ப மௌத்து வரும், எப்படி மௌத்து வரும், எங்க மௌத்து வரும் தெரியாது. நான் இந்த வாழ்க்கையில் ஒரு ஜனாதா தொழுவிச்சிருக்கிறேன். ஒரு ரமலான்ல 1:30 மணிக்கு மாளிகாவத்த மையவாடி கிரவுண்ட் ஒரு ஜனாதா தொழுவிச்சு. ஜனாதால பங்கெடுத்த தொழுவிக்கல்ல, நான் முதல் சஃபில் இருந்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. ஜனாசாவுடைய முன் சஃப்ல 3 பேர் நிக்கிறாங்க போலினுக்கு. ஜனாசாவுடைய வாப்பா, 2வது ஜனாசாவுடைய வாப்பட வாப்பா, 3வது ஜனாசாவுடைய வாப்பட வாப்பட வாப்பா. பூட்டன் பாட்டன் வாப்பா மையத்து. பிறக்கிறதுக்குத்தான் தர்த்தீப் இருக்குது, போறதுக்கு தர்த்தீப் இல்ல. வாரத்துக்குத்தான் வாப்பக்கு பிறகு மகன், ஆனா வாப்பக்கு பிறகுதான் மகன் மௌத்தாகணும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு பித்தால வாழ்க்கையை படிங்க, எப்படி ஒரு குடும்ப தலைவனாக. நான் கேட்கிறேன் கேள்வி, புகாரி ஷரீஃப்ல கூடிய ஹதீஸ் இது. நான் யாரையும் குறை சொல்ற நோக்கத்தில் சொல்லல, தயவு செஞ்சு சொல்றேன், சமூகத்தில் ஒற்றுமை காட்டி சொல்றேன். எந்த ஒரு கிதாபையும் நாங்க பெறற்றது இல்ல வாழ்க்கைக்காக வேண்டி. எங்க லைஃப்ல கிதாபுகள் பெறற்றல் எதுக்காக வேண்டி சொல்லுங்களேன்? வாழ்க்கைக்காக வேண்டி பெறற்ற இல்ல, இன்னமொத்தருக்கு பதில் சொல்லத்தான் பெறற்றது. புகாரிய இதுவரைக்கும் நாங்க பெறட்ட இல்ல வாழ்றதுக்காக வேண்டி. திருமதிய இதுவரைக்கும் நாங்க பெறட்ட இல்ல வாழ்றதுக்காக வேண்டி. ஒரு மையத்தூக்குல சண்டை வந்தா அதுக்கு பதில் சொல்ல புகாரிய பிரட்டிப்போம். நாங்க எல்லாரும் செஞ்ச மிஸ்டேக் இது. புகாரி ஷரீஃப் எழுதப்பட்டது உங்களோட ஃபத்வா சொல்றதுக்கு அல்ல. புகாரி ஷரீஃப் எழுதப்பட்டது வாழ்க்கைக்காக வேண்டி. குர்ஆன் இறக்கப்பட்டது வாழ்க்கைக்காக வேண்டி. ஹுதல் லின்னாஸ், ஹுதல் லின்னாஸ். தயவு செஞ்சு சொல்றேன், கூகுள்ல போய்த்து யாரும் சர்ச் பண்ண வானம் இன்னவத்தருக்கு பதில் சொல்றதுக்கு. ஒரு ஆள்ட பயான கேட்க வானம்,
அந்த ஆழ்ந்த பயான்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாக்குறதுக்கு. ஒரு ஆழ்ந்த பேச்ச கேட்க வேணும், அவர் எங்க மிஸ்டேக் உண்டாரு பாக்குறதுக்கு. இன்னைக்கு எங்கட ஹேபிட் தான், எங்கட ஹேபிட். சுப்ஹானல்லாஹ், சில சந்தர்ப்பங்கள்ல நான் யாருடைய எதுக்கும் கமெண்ட்ஸ் எழுதுறது இல்ல, ஆனா கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கக்குள்ள விளங்கு சுப்ஹானல்லாஹ், எங்கட சமூகம் இந்த அளவுக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மையுள்ள சமூகமா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. மக்களுடைய நலவுகளை பார்ப்போம், மக்களுடைய நலவுகளை பார்ப்போம். ஏண்ட கண்ணுக்கு, இந்த கண்ணுக்கு, இந்த காதுக்கு மற்றவண்ட கெடுதிகள் தான்